வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தஞ்சை பெரிய கோவில்ல கருவறை இருக்கு பார்த்தீங்களா? அந்த கருவறைக்கு வெளிப்புறத்துல தென்புற சுவர்ல மாமன்னர் ராஜேந்திரன் அவருடைய குரு சர்வசிவ பண்டிதருக்கு வழங்கிய கொடைய தான் இன்னைக்கு நம்ம இந்த காணொளியில பார்க்க போறோம். அதாவது ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியிருந்தவராகவே இருந்தாலும், தஞ்சை பெரிய கோயில்ல இருந்த அவருடைய குருநாதரான சர்வசிவ பண்டிதருக்கு ஒரு தானம் வழங்கியிருக்காரு. அதை தஞ்சை பெரிய கோயிலே கல்வெட்டா எழுதுனது இங்கே ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இது ராஜேந்திரன் சம்பந்தப்பட்ட கல்வெட்டு. சோழ பேரரசுடைய ராஜகுருவாக விளங்கிய சர்வசிவ பண்டிதர் மாமன்னர் ராஜேந்திரனோட மரியாதைக்குரிய குருவாக விளங்கியிருக்காரு. இப்போ இருக்கிற எஸ்ஆலம், விழுப்புரம் மாவட்டத்தில் எஸ்ஆலம்னு ஒன்று, அங்கே இருக்கிற ராமநாதீஸ்வரர் கோவில் அமைவதற்கு மூல காரணமே இவர் தான். அதாவது தன்னுடைய சீடர் ராஜேந்திரனுடைய கங்கையை வெற்றி கொண்டதற்கு, ஏன்னா அவர் கங்கையை வெற்றி பெற்றதுனால தான் நமக்கு கங்கை கொண்ட சோழபுரம் கிடைத்தது. இவர் அவரது வெற்றியை குறிக்கும் கோவிலை கட்டியுள்ளார். அதாவது கங்கையை அவர் ஜெயிக்கிறார் மாமன்னர் ராஜேந்திரன், அதனால் கங்கை கொண்ட சோழபுரம்ங்கிற அமைக்கிறாரு. இவர் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய சீடன் ஜெயிச்சிருக்கான்னு சொல்லி இவர் ஒரு கோவில் அமைக்கிறார் தனியாக, அவருடைய வெற்றியை சிறப்பிக்கிற வகையில். எந்த அளவுக்கு ஒரு குரு மாணவன்கிற உறவு எந்த அளவுக்கு அந்த காலத்தில் பேணி காக்கப்பட்டிருக்குங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இன்றைக்கி அவர் சம்மந்தப்பட்ட ஒரு கல்வெட்டை பார்க்க போகிறோம். அதை நம்ம வாங்க பார்க்கலாம். ஆனால் இவர் ஒரு வடநாட்டு குருங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதுதான் அந்த கல்வெட்டு. வாங்க என்னென்னு பார்ப்போம். இது வழக்கம் போல் உள்ளது தான், எல்லாமே மெய்கீர்த்தி தான். ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமண்ணி வளர இருநிலம் மடந்தையும் பொற்செய பாவையும் சீர்த்தனி செல்வியும் தன்பெருந்தேவியராகி இன் புற நெடுதி உயல் ஊழியுள் இடைத்துறை நாடும் தொடர்வன வேலி படர்வன வாசியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்களாம் கேட்கலாம், எதுக்கு இந்த மெய்கீர்த்தியை கொடுக்குறீங்க, திரும்ப திரும்ப படிக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அது படித்தால் மட்டும்தான் அந்த கல்வெட்டு ஒரு முழுமை பெற்ற மாதிரி நமக்கு அமையும். இல்லைனா அந்த கல்வெட்டு ஏதோ கேப் விட்ட மாதிரி இருக்கும். அதனால தான் படித்து காட்டுறேன். அடுத்து, சுள்ளி சூழ் மதிர் கொல்லி பாக்கையும் நன்னர் கருமுரண் மண்ணை கடக்கமும் பொறுக்கடல் ஈழத்தரசர் தம் முடியும் ஆங்கவர் தேவ உரோங்கனின் முடியும் முன்னவர் பக்கல் தென்னவர் வைத்த. இன்னொன்று, இந்த மெய்கீர்த்தி திரும்ப திரும்ப படிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ராஜேந்திர சோழனுக்கு பண்டித சோழன் ஒரு பேர் இருக்குது. அதனால தான் மெய்கீர்த்தி இவ்வளோ சொற்றொடர் நல்லா அமைக்கப்பட்டிருக்கு. சுந்தர முடியும் இந்திரன் ஆரமும் தெண்டிரை ஈழ மண்டலம் முழுவதும் எரிப்படை கேரளன் முறைமீர் சூடும் குலதனமாகிய பலர்புகழ் முடியும் செங்கதிர் மாலையும் சங்கதிர் வேலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கேயே நல்லா கவனிச்சா புரியும். இந்த செங்கதிர் மாலையும் சங்கதிர் வேலையெல்லாம் கொடுத்துருக்காங்களே, இதெல்லாம் அந்த விருத்தப்பால் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வெண்பா சொல்கிறோம்ல, அதில் மாதிரி விருத்தப்பா அப்படிங்கிற அமைப்பில் அமைக்கப்பட்டிருக்கு. இதை வைத்து பார்க்கும்போது ராஜேந்திரன் அந்த காலத்தில் தமிழ் புலமை பெற்றிருக்காருங்கிறது உதாரணம். தொல்பெருங்காவர் பல்பலந்தீவும் செருவீர் சினவி 21 கால் அரசுகளை கட்ட பரசுராமன் மேவரும் சாந்திம தீவரம் அரண் கருதி இருத்திய செம்போற்றிருத்தகு முடியும் பயங்கோடு பழிமிக முயங்கியில் முதுகிட்டோளித்த சயசிங்க நலப்பரும் புகழோடு பீடிய இரட்ட பாடி 7.5 இலக்கமும் நவநிதி குல பெருமலைகளும் விக்ரம வீர சக்கர கோட்டமும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நான் ஏற்கனவே பல இதில் சொல்லிட்டேன். அதுக்குண்டான டிஸ்கிரிப்ஷன் காணொலியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். எதுக்கு ஒருத்தரை பார்த்துக்கோங்க. இருந்தாலும் நான் படித்து காட்டுறேன், அப்பப்போ இது பார்த்துக்கோங்க. அடுத்து, முதிர்பட வல்லை மதுரை மண்டலமும் காமிடை வளையிய நாமனை கோணமும் வெஞ்சின வீரர் பஞ்ச பள்ளியும் பாசடை பலன மாசுனி தேசமும் அயர்வில்லன் கீர்த்தியாதி நகராக வையிர் சந்திரன் ரோல் குலத்திந்திர ரதனை விளையமர் களத்து கிளையோடும் பிடித்து பலதன தொடு நிறை குலதன குவையும் கிட்டரன் செரிமிலை ஒட்ட விஷயம் இல்லை ஒட்ட விஷயம்னா ஒடிசான்னு அர்த்தம். பூசுர சேரனர் கோசல நாடும். இந்த கோசல நாடுங்கிறது சரியாக எதை சொல்கிறாங்கன்னா, ஜார்க்கண்ட், இப்போ இருக்க ஜார்க்கண்ட் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதி சத்தீஸ்கரில் உள்ள ஒரு சில பகுதிகளில் தான் இந்த கோசல நாடுங்கிறத இப்போ குறிப்பிடுறாங்க. அடுத்து, தன்ம பாலனை வெம்முனை அழித்து வண்டுரை சோலை தண்ட புத்தியும் ரணசுரனை முரணர தாக்கி திக்கனை கீர்த்தி தக்கனல் ஆடமும் கோவிந்த சந்தன் மாவிலிந்தோட தங்காத சாரல் வங்காள தேசமும் தொடுக்கலர் சங்கு கோ ஒட்டல் மகிபாலனை வெஞ்சமர் வளாக தஞ்சு வித்தருளி ஒண்டிரல் யானையும் பெண்டிர் பண்டாரமும் நித்தில நெடுங்கடல் உத்திரலாடமும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடிச்ச வார்த்தையில் ஒன்று இந்த தங்காத சாரல் வங்காள தேசம்ங்கிறது. அதுதான் அந்த மெய்கீர்த்திலே ஒரு ஹைலைட்டான வார்த்தை. இன்னொன்று அலைக்கடல் நடுவுங்கிற வார்த்தை. அதனால தான் இன்ன வரைக்கும் இவரோட மெய்கீர்த்தி தனிச்சிறப்பு. அடுத்து,
வெறிமலர் தீர்த்த தெரிப்புணர் கங்கையும் இப்போ வருது பாருங்க. அலைக்கடல் நடுவுட் பலக்களஞ்செலுத்தி சங்கிராம விசயோ துங்க வர்மனாகிய கடாரத்தரசனை வாகையும் பொறுகடல் கும்ப கரியோடும் அகப்படுத்தி உரிமையிற் பிறக்கிய பருநிதி பிறக்கமும் ஆர்த்தவ நகர் போர்த்தொழில் வாசலில் விச்சாதிர தோரணமும் மொய்த்தொழிற் புனைமணி புதவமும் கனைமணி கதவமும் நிறைசீர் விசய முந்துரை நீர் பண்ணையும். பண்ணைங்கிறது ஊர் பேர். இப்போ இருக்கக்கூடிய அந்த பண்ணைனுங்கிற மல்லைய தீபகற்பத்தில் உள்ள இடத்த தான் பண்ணைன்னு சொல்லுவாங்க. அது வந்து முந்துரைன்னு சொல்கிறாங்க. முந்துரைனா 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட இடம்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பெனின்சுலா மாதிரி இருந்திருக்கு அந்த பண்ணை. ஓகே, அடுத்து வன்மலையூர் எயிற்றோன் மலையூரும் ஆழ்கடல் அகல்சூழ் மாயிருடிங்கமும் கலங்கா வல்வினை லங்கா சோகமும் காப்புறு நிறைப்புணல் மாப்ப பாலமும் காவலம் புரிசை மேவிலிம் பங்கமும் விளைப்பந்தூருடை வளைப்பந்தூரும் கலைத்த கோர்ப்புகள் தலைத்த கோலமும் தீதமர் பல்வினை மாதமாலிங்கமும் கலாமுதிர் கடந்திர லாமுரி தேசமும் தேனக்க வார்போலில் மானக்க வாரமும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வர இந்த மானக்க வாரம் நக்காவரம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் பகுதி கூடிய எல்லா இடத்தையும் அவர் ஜெயிச்சிருக்கார். சரி, அடுத்து தொடுகடற் காவர் கடுமுரட் கடாரமும் மாப்பூர் தண்டார் கொண்ட கோப்பரகேசரி வன்மரான உடையார் ஸ்ரீ ராசேந்திர சோழ தேவருக்கு ஆண்டு. இதோட மெய்கீர்த்தி முடியுது. இப்போ கல்வெட்டு செய்திக்கு வரும். இப்படி ஸான்னு போட்டிருக்காங்களா, அது வந்து 19வது ஆண்டுன்னு அர்த்தம். 19வது ஆண்டு எந்த நாள்னா 242வது நாள். 365 நாளில் 242வது நாளில் இந்த கல்வெட்டு எழுதப்பட்டிருக்கான். 19வது வருஷம் 242வது நாள் உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவர் கங்கை கொண்ட சோழபுரத்து கோயிலினுள்ளால் முடிகொண்ட சோழன் திருமாளிகையில் வடப்பக்கத்து தேவாரத்து சுற்று கல்லூரியில் தானம் செய்தருளா இருந்து. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த முடிகொண்ட சோழன் திருமாளிகைங்கிறது இப்போ இருக்க கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்தில் மாளிகை மேடுன்னு இருக்குது. பழங்காலத்தில் அது வந்து மிகப்பெரிய அரண்மனையாக இருக்குது. அதில் ஒரு அரண்மனை தான் இந்த முடிகொண்ட சோழன் மாளிகை. உடையார் ஸ்ரீ ராஜராஜ ஈஸ்வரம் உடையார், அதுக்கு பெரிய கோயில் ஈஸ்வரனோட பெயர். ராஜராஜ ஈஸ்வரமுடையார் கோயிலில் ஆசாரிய பாகம் நம் உடையார் சர்வசிவ பண்டித சைவாசாரியாருக்கும் இவ்வுடையார் சிஷ்யரும் பிற சிஷ்யருமாய் ஆரிய தேசத்தும் மத்திய தேசத்து தான் கவுட தேசத்து தான் உள்ளாராய் யோக்கியராய் இருப்பார்க்கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த கவுட தேசங்கிறது ஓரளவு கணிக்க முடியாது. அது வந்து வங்காளத்தை குறிக்குது. வங்காளம்ங்கிற இப்போ பெங்காலுக்கு பார்த்தீங்களா, அதை தான் கவுட தேசம்னு சொல்கிறாங்க. மத்திய தேசங்கிறது மத்திய பிரதேசம் அந்த பகுதி. ஆனால் ஆரிய தேசங்கிறது எதுங்கிறது இன்ன வரைக்கும் எனக்கு சரியாக தெரியல. தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது, அதனால் விட்டு வச்சுருக்கேன். அடுத்து ஆட்டாண்டு தோறும். ஆட்டாண்டுன்னா ஆண்டுதோறும்னு அர்த்தம். இத்தேவர் கோயிலில் ஆட வல்லான் என்னும் மரக்காலால் உள்ளூர் பண்டாரத்தே நிறை செலவாக 2000 கள நெல்லு ஆட்டாண்டு தோறும் சந்திராதித்தவள் பெற திருவாய் மொழிந்தருள்ள திருமந்திரி ஓலை செம்பியன் விழுப்புரையன் எழுத்தினால் திருவாய் கேள்விப்படி கல்லில் வெட்டித்து இது இவ்வம்சத்துள்ள சைவ ஆசாரியர்களே இத்தன்மம் ரட்சிக்க அப்படிங்கிறது இந்த கல்வெட்டு முடியுது. இதில் வர அந்த ஓலை எழுதின ஒரு பேர், அதாவது இந்த கல்வெட்டு எழுதுறாரு பார்த்தீங்களா, அவர் பேர் வந்து செம்பியன் விழுப்புரையன். புரியுதுங்களா? அதே மாதிரி இது மாமன்னர் ராஜேந்திர சோழன் வாய்மொழி உத்தரவு போடுறாரு, அதை இவர் வந்து கல்லில் வெட்டுறாரு அப்படிங்கிறது இந்த கல்வெட்டில் கொடுத்துருக்காங்க. இவர் தாங்க சர்வசிவ பண்டிதர். சரி, இப்போ விளக்கத்து வரும். அது ஏற்கனவே நமக்கு தெரியும். திருமண்ணி வளரிலேருந்து அந்த யாண்டு வரைக்கும் மாமன்னர் ராஜேந்திர சோழனோட மெய்கீர்த்தி. இந்த மெய்கீர்த்தி பற்றிய 2 பாக காணொலியை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பதிவிட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா மாமன்னர் ராஜேந்திர சோழனுடைய 19ஆம் ஆட்சியாண்டு, அதாவது கிபி 1031. ஏன்னா அவர் 1012 பதவி ஏற்கிறார். அதுலேருந்து 19 1031ஆம் ஆண்டு 19ஆம் ஆட்சியாண்டு 242வது நாளில் வந்து இந்த கல்வெட்டு இயற்றப்படுகிறது. இதுதான் இந்த கல்வெட்டுடைய சாராம்சம். மெய்கீர்த்தி சொல்லேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். ஏற்கனவே பதிவிட்டிருப்பேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து மாமன்னர் ராஜேந்திர சோழன் ஆட்சி புரிந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்த அரண்மனையின் உள்பக்கத்தில், அதாவது அரண்மனை இருந்திருக்கு. இப்போ இருக்க மாளிகை மேடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அரண்மனை இருந்திருக்கு. அந்த அரண்மனைக்கு உள்ளேயே ஒரு மாளிகை இருந்திருக்கு. அந்த மாளிகை பேர் முடிகொண்ட சோழன் திருமாளிகைன்னு பேர். அது வந்து முடிகொண்ட சோழனுங்கிறது ராஜேந்திர சோழனுக்கும் ராஜராஜ சோழனோட விருது பெயர். அதனாலேயே அந்த மாளிகைக்கு பேர் வச்சுருக்காங்க. என்னும் பகுதிக்கு அந்த மாளிகை இருந்தது பார்த்திங்களா, அதுக்கு வடக்கு பக்கத்தில் ஒரு தேவார சுற்றுக்கல்லூரி இருந்திருக்கு. தேவார சுற்றுக்கல்லூரிங்கிறது என்னென்னா,
தேவாரம் பயிற்றுவிக்கும் இடம் இல்லைன்னா வழிபடக்கூடிய இடம். அந்த இடத்துல இருந்து கொடை வழங்கியிருக்கார். யார்? மாமன்னர் ராஜேந்திர சோழன். மாமன்னர் ராஜேந்திர சோழன் எங்கே இருந்து கொடை வழங்கினாருங்கிறது முதல் செய்தியாக கொடுக்குறாங்க. அதுவும் நமக்கு ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம், முக்கியமான விஷயத்தையும் கொடுக்குறாங்க. அடுத்து அந்த கொடை யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றால் தஞ்சை ராசராச ஈஸ்வரமுடையார் கோயில், அதான் இப்போ இருக்கிற பெருவுடையார் கோவிலுக்கு பார்த்திங்களா, அதுதான் ராஜராஜ ஈஸ்வரமுடையார் கோயில். தொண்டு செய்த அந்த கோவிலில் தொண்டு செய்த மாமன்னரின் குரு சர்வசிவ பண்டிதர் தேவாரம் பயிற்றுவிக்கும் பணியை செய்யும் காரணத்தால், இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இவர் வந்து சர்வசிவ பண்டிதர் வந்து ஒரு வடநாட்டு அறிஞர் தான் இவர். ஆனாலும் இவர் தேவாரம் பயிற்றுவிக்கிறார். தேவாரம் பயிற்றுவிக்கும் பணியை செய்யும் காரணத்தால் அவருக்கும் அவருடைய பிற மாணவர்களுக்கும், இன்னொன்று இவருடைய பிற தேசத்தில் மற்ற நாடுகளில் இருந்த மாணவர், இவருக்கு நிறைய நாடுகளில் மாணவர்கள் இருந்திருக்காங்க, உள்ள மாணவர்களுக்கும் ஆசாரியர் அனுபவிக்க வேண்டிய தானத்தை வழங்கியுள்ளார். அதாவது இவருக்கு கொடுக்குற தானத்தையே எல்லாருக்கும் சேர்த்து கொடுக்குறாரு மாமன்னர் ராஜேந்திர சோழன். எப்படி பார்த்துக்கோங்க. அடுத்து முக்கிய குறிப்பு, மாமன்னரின் குரு சர்வசிவ பண்டிதர் வடநாட்டவராக இருந்திருக்கலாம். ஆனாலும் அக்காலத்தில் சோழர்கள் வட தேசத்திலும் தேவாரம் பயிற்றுவித்தார்கள் என்பது இக்கல்வெட்டில் தெளிவாகிறது. வடநாட்டு குரு தனது அனைத்து தேச மாணவர்களுக்கும் தேவாரம் பயின்றுள்ளார் என்றால் சோழர்களின் தமிழ் பற்று பெருமை கொள்ள வைக்கிறது. ஒரு விஷயங்க, தேவார சுற்று கல்லூரியிலேருந்து தான் அவருக்கு தானத்தை வழங்குறாரு. யாருக்கு? சர்வசிவ பண்டிதருக்கு. அப்படி என்றால் அந்த குரு தேவாரம் பயிற்றுவித்திருக்கிறாருன்னு அர்த்தம். எல்லா மாணவர்களுக்கும், வடநாட்டில் உள்ள தன்னுடைய தேசத்தை மாணவர்களுக்கும் கூட அவர் பயிற்றுவிக்கிறார் என்றால் அந்த காலத்தில் வந்து தமிழ் வடமொழி இரண்டிலும் இருந்த பல நூல்கள் சம்மந்தப்பட்டது வந்து பயிற்றுவிக்கப்பட்டிருக்குங்கிறது தெரியுது. சமமாக, அதுதான் இங்கே முக்கியமான விஷயம், சமமாக, ஒன்றை குறைச்சி ஒன்று இதெல்லாம் பண்ணல. அதனால தான் இவங்க வந்து பேணி காத்தவர்கள். அடுத்து சர்வசிவ பண்டிதரின் மற்ற தேசத்து மாணவர்கள்லாம் எங்கெங்கே இருக்காங்கன்னா, கவுட தேசம், அது வங்காளம், மத்திய தேசம், அது மத்திய பிரதேசம். ஆரிய தேசத்து மாணவர்கள்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு வேறு நாட்டு, இப்போ ஆரியர்கள் படையெடுத்து வந்த பகுதிகளாக கூட இருந்திருக்கலாம். மற்றும் தஞ்சையில் பயின்ற இவருடைய மாணவர்கள் அனைவரும் இத்தானத்திற்கு தகுதியாக இருந்த காரணத்தால், அதை தான் யோக்கியராக இருப்பார்னு சொல்கிறாங்க. இத்தானத்திற்கு தகுதியாக இருந்த காரணத்தால் ஆண்டுதோறும் தான் ஆட்டாண்டுன்னு சொல்கிறாங்க. எப்படி? ஆட்டாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தஞ்சை பெரிய கோவிலில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சர்வசிவ பண்டிதர் வடநாட்டு குருவாகவே இருந்தாலும் மாமன்னருடைய குருவாக இருந்திருக்கார், ராஜ குருவாக இருந்திருக்கிறார். அதிலையும் அவர் தேவாரமும் பயிற்று இருந்திருக்காருங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அடுத்து அந்த தஞ்சை பெரிய கோயில் நாள்தோறும் ஆண்டுதோறும் என்ன செய்கிறாங்கன்னா, ஆடல் வல்லான் மரக்கால் அப்படிங்கிற ஒரு மரக்கால் என்னும் அளவீட்டை கொண்டு, ஒரு ஸ்கேல் மாதிரி கொண்டு கோவிலில் வேலை புரியும் உள்ளூர் பண்டார அதிகாரி, இவர் வந்து கருவூலத்தை பாதுகாக்கிறவர், அவர் என்ன செய்கிறாருன்னா ஆண்டுதோறும் 2000 களம் நெல், 2000 களங்கிறது 1,92,000 படி நெல்லை சூரிய சந்திரன் இருக்கும் வரை வழங்க மாமன்னரின் வாய்மொழி உத்தரவாக அரசாணையாக, அந்த அரசாணையை தான் திருமந்திர ஓலைன்னு சொல்லியிருப்பாங்க, அரசாணையாக கல்லில் வெட்டியவர். அதாவது மாமன்னர் உத்தரவு போடுறாரு, வாய் வழியாக உத்தரவு போடுறாரு, அதை கல்லில் அந்த காலத்தில் அரசாணையாக வெட்டியிருக்காங்க. அதை வெட்டின ஒரு பேர் தான் என்னது? செம்பியன் விழுப்புரையன் அப்படிங்கிறவர். இதுதான் இந்த கல்வெட்டுடைய சாராம்சம். கருத்து எல்லாமே ரொம்ப சின்ன கல்வெட்டாக கூட தெரியலாம், என்ன பெரிய அளவுக்கு கருத்து இல்லையேன்னு. முக்கியமான விஷயம், சர்வசிவ பண்டிதர் அந்த காலத்தில் எவ்வாறு வாழ்ந்திருக்கிறார், அவர் என்னென்ன பணிகள் செய்திருக்கிறார், தமிழுக்கு அவர் என்னென்ன பணிகள் செய்திருக்காருங்கிறதுக்கான முக்கிய விஷயம். இத்தர்மத்தை சைவ ஆசாரி பெருமக்கள் பாதுகாப்பர்னு சொல்லி மாமன்னர் ராஜேந்திர சோழனின் புகழ் ஓங்குக அப்படின்னு இந்த கல்வெட்டு முடியுது. அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.